ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்வாகி இருக்கிற நிலையில, அவர சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பீங்களா? அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை போயஸ் கார்டன்ல செய்தியாளர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி அளிச்சிருந்தாங்க. முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் அவங்கள பத்தி அவர் மீது எழுப்பப்பட்ட விமர்சனங்கள் குறித்தும் அவர் பதில் குடுத்திருக்காரு. செய்தியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, "எனக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்குது. ஏறத்தாழ 25 ஆண்டுகள் இடைவெளி இருக்குன்னே வச்சுக்கலாம். நான் விஜய் அவர்கள சிறு வயதிலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் தான். ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சின்னே சொல்லலாம். இப்ப கமல்ஹாசன் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருந்தா, நான் பொறாமப்பட்டுருப்பனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு நான் ஏன் பொறாமப்படணும்? அப்படின்ற மாரி அவரு கேட்டிருந்தாரு. இதுக்கு இடையில இப்ப விஜய் அவர்கள நேர்ல சந்திச்சு நீங்க வாழ்த்து தெரிவிச்சீங்களா? தெரிவிப்பீங்களா? அப்படின்ற மாரி ஒரு நிருபர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு அவரு, "இல்ல, இல்ல. நடிகர் சங்கத்தினர் ஃபர்ஸ்ட்டு போயிட்டாங்க. அப்புறமா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதனால சம்பிரதாயத்துக்காக போய் பார்க்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது." அப்படின்ற மாரி அவரு சொல்லிட்டாரு. இப்ப திரைத்துறை அப்படின்றத ஒண்ண நம்ம பார்த்தோம்னா, இவர் ஒரு சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, அது கண்டிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் தான் அப்படின்ற மாரி அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க தான் விஜய் அவர்கள் போட்டியாக வந்திருந்தாரு. இப்ப ரஜினி அவர்கள் படத்துக்கு ஒரு தனி ரசிகர்கள் இருப்பது போல, விஜய் அவர்களுடைய படத்துக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவாகி இருந்தாங்க. இருக்காங்க. இன்ன வரைக்குமே இருக்காங்க. ஒரு கட்டத்துல தமிழ் திரைத்துறையில தவிர்க்க முடியாத மிகப்பெரிய பிம்பமா விஜய் வளர்ந்து மற்ற எல்லாருமே ஓரம் கட்டியிருந்தாரு. அப்பயிலிருந்தே விஜய் அவர்களுக்கும், ரஜினி அவர்களுக்கும் அவங்க ரசிகர்கள்லாம் சோசியல் மீடியால மோதிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த மோதலும் கிடையாது. காக்கா, கழுகுன்ற மாதிரிலாம் அவங்க மோதிட்டு இருந்தாங்க. அதுலயும் ரஜினி அவர்களுடைய அரசியல் கட்சி தொடங்குறது குறித்து அறிவிப்பு வெளியான நிலையில, அவங்க ரசிகர்கள்லாம் பயங்கரமா உற்சாகத்த கொண்டாடுனாங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான். கடைசில சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியல்ல இருந்தே விலகிக்கிட்டாரு. அதன் தொடர்ச்சியா பார்த்தோம் அப்டின்னா, விஜய் அவர்கள் கட்சிய தொடங்குனாரு. மாநாடு நடத்துனாரு, பொதுக்கூட்டம் நடத்துனாரு. இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. அப்புறம் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்லும் இவர் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமா நம்மள ஏடிஎம்கே, டிஎம்கே தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருந்தாங்க. வெற்றி, தோல்வி அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா, இந்த வாட்டி தாவேகா 108 தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவோட ஆட்சி அதிகாரத்துல இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சரா உட்கார்ந்திருக்காங்க. இதுக்கு நெறைய பல்வேறு தரப்பினர்களும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. சினி ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல அரசியல் வட்டாரங்களா இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்கலாம் கூட விஜய் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சு, அழகா வாழ்த்தெல்லாம் பெற்றுட்டு வந்தாரு. அதேபோல சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் விஜய் அவர்களை நேர்ல சந்திச்சு, முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்க கூட நேர்ல போயிட்டு முதலமைச்சர சந்திச்சு, அங்க 1/2 அன் ஹவர் அவங்க டாக்ஸ் போயிருக்கு. சினிமா துறைக்கு இதெல்லாம் மேம்படுத்துங்கன்னு சொல்லிட்டு, அவர் அவர் பங்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா, ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கவே இல்ல. ஆனா, ட்வீட் போட்டிருந்தாங்க விஷ் பண்ணி. நேர்ல போய் பார்க்கல. நீங்க ஏன் பார்க்கலன்னு கேட்டதுக்கு, "சம்பிரதாயத்துக்கு போய் பார்க்கறது எனக்கு புடிக்காது. அது மட்டும் இல்லாம விவாதங்களும் வந்திருக்கும்." அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வெளியானதுல இருந்தே, ரஜினி அவர்களுடைய மௌனம் குறித்து சமூக வலைதளங்கள்ல நெறைய மெசேஜ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. இதற்கு நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா செய்தியாளர்கள்ட்ட அவர் இன்னும் சில முக்கிய தகவல்கள பகிர்ந்துகிட்டாரு. என்ன அப்டின்னா, 2021 தேர்தல்லயே இவருக்கு அரசியல்ல நிக்கணும். நான் போட்டியிடணுன்ற மாரி ஆசைப்பட்டேன். நான் மட்டும் போட்டி போட்டிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் அப்டின்ற மாரி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு தேர்தல்ல 2 பெரிய திராவிட கட்சிகள வீழ்த்தி தாவேகா ஆட்சிய பிடிச்சிருக்கு. அவர் இப்ப கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு முதல்வராக இருந்தாலும், ரஜினி அவர்கள் முதல்வர் விஜயை சந்திக்க இருந்ததாகவும், அதற்கப்புறம் ரஜினி சந்திக்க மறுத்து விட்டதாகவும் தகவல்கள்லாம் பரவிச்சு.
அதோட இல்லாம ரஜினி, விஜய் இவங்க தொடர்பான சமூக வலைத்தளங்கள்ல பல்வேறு தகவல்கள், அந்த ரூமர்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் சுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. போயஸ் கார்டன்ல ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேட்டியும் குடுத்துட்டாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை ரஜினி சந்திச்சதால நெறைய வதந்தி வந்துச்சுல்ல, அது குறிச்சு விளக்கம் அளித்தாரு. அதாவது கொளத்தூர்ல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி வந்து அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டத்த, ஒரு நெருடல வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் நான் வந்து ஸ்டாலின் அவர்கள சந்திச்சேன்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸ்டாலினுக்கும், ரஜினிகாந்த் அவர்களுக்குமே வந்து மிக நீண்ட நட்பு இருப்பதாக அவரு கூறியிருந்தாரு. விஜய் மேல தனக்கு வந்து பொறாம அப்படிலாம் கிடையாது. ஏன்னா, அவர் வந்து தனியா வென்றதில எனக்கு வந்து ஆச்சரியம் கலந்த உண்மை அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாரு. விஜய் வந்து அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வார்ன்னு நான் நம்புறேன்ற மாரியும் அவர் சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் விஜய் ரசிகர்களும், தொண்டர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லன்னா, அது வந்து உங்களுடைய முதலமைச்சர் விஜய தான் பாதிக்குன்ற மாரி அவரு சொல்லியிருக்காரு. அப்ப செய்தியாளர் ஒருத்தவங்க, மக்கள் வந்து மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்காங்க. அப்ப நீங்க 2021ல போட்டி போட்டிருந்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா? அப்படின்ற மாரி கேள்வி கேட்டதுக்கு, 100% நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். அந்த தேர்தல்ல நான் மட்டும் போட்டி போட்டிருந்தேன்னா, நிச்சயமா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். அப்படின்ற மாரி இவரு சொல்லிட்டாரு. அதோட மட்டும் இல்லாம, முதலமைச்சர் விஜய் வந்து முதல்வர் ஆவதை தடுத்து நிறுத்தி, திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகள வந்து ஒண்ணு சேர்றதுக்கு, நான் தான் பேச்சுவார்த்தை வந்து நடத்துனேன் அப்படின்ற மாரி சொல்றீங்க. இந்த ரஜினி அந்த அளவுக்கு தரங்கெட்ட ஆள் கிடையாது. அப்படின்ற மாரி போயஸ் கார்டன்ல அவர் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு. இப்ப தேர்தல் முடிவுகள் வந்தோன, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் ரஜினி அவர்கள் சந்திச்சாரு. அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீங்க வெற்றி பெற்றால் மட்டும் இல்ல, உங்களுடைய கஷ்ட காலங்களையும் நான் வந்து உங்க கூட தான் இருப்பேன்." அப்படின்ற மாதிரியும் வந்து ஆறுதலா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அப்புறம் வந்து விஜய் அவர்கள் முதல்வர் ஆவத தடுக்கிறதுக்காக, நீங்க வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் வந்து கூட்டணி சேருங்க. கூட்டணி சேர்ந்து நீங்க இபிஎஸ் தரப்பு, அதாவது ஏடிஎம்கே வந்து முதல்வர் ஆகட்டும், டிஎம்கே வந்து துணை முதல்வர் ஆகட்டும்னு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? அப்படின்ற மாரி வதந்திலாம் வந்துச்சு. நீங்க நடத்துனீங்களா? அப்படின்ற மாரி கேட்டாங்க. நெறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சுல்ல. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கும் அவர் வந்து பதில் கூறியிருந்தாரு. அந்த அளவுக்கு தரங்கெட்ட ஆளு நான் கிடையாது. இது வந்து மக்களுடைய முடிவு இது. தேர்தல் முடிவுகள்லாம் வந்து விமர்சனங்கள் நெறையா வந்துச்சு. ஆனா, அந்த விமர்சனத்தெல்லாம் பார்த்துட்டு, நான் வந்து பதில் தராமல் இருந்தால், நான் அது வந்து 100% உண்மைன்னு ஆயிடும். தேர்தல் முடிவுலாம் வந்தோனே, நான் போய் ஸ்டாலின் சார் அவர்கள பார்த்தேன். கொள்கை அரசியலுக்கு அப்பாற்பட்டு, எங்களுடைய நட்புன்றது 40 ஆண்டுக்கு மேல இருக்குது. அரசியல்ல வெற்றி, தோல்வி அப்படின்றது ஒரு சாதாரணம் தான், சகஜம் தான். ஆனா, நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி தான் நான் போய் பார்த்தேன். அ எல்லாத்துக்கும் மேல விஜய் அவர்கள் முதல்வர் ஆவதை நான் வந்து தடுக்கல. நான் வந்து 2 பெரிய கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தியது மாரி ஒரு தகவல் தான் பரவுச்சு. அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு நான் ஒண்ணும் மானங்கெட்ட ஆள் கிடையாது, தரங்கெட்ட ஆள் கிடையாது. அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லிட்டாரு. அதே மாரி எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது. ஏன்னா, இப்ப கமல்ஹாசன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனா நான் பொறாமப்பட்டுருப்பேனா? கண்டிப்பா பட்டுருக்க மாட்டேன். அதே மாதிரி தான். எனக்கும் விஜய் அவர்களுக்கும் 28 வயசு வந்து வித்தியாசம். அவரு ஜெயிச்சோனே நான் வந்து எக்ஸ் தளத்துல வந்து என்னுடைய நான் வாழ்த்த வந்து தெரிவிச்சுட்டேன். அப்படின்ற மாரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னா, 2021ல நான் வந்து களம் கண்டிருக்கணும். ஆனா நான் வந்து களம் காணல. நான் மட்டும் வந்திருந்தேன், நின்னுருந்தேன்னா, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன்ற மாரி சொல்றாரு. ஆனா அவரு சொல்லிட்டு தான் இருந்தாரு. நான் வந்து வருவேன். அரசியலுக்கு வருவது உறுதி. தேதி பின்னால் அறிவிக்கப்படும். அந்த மாரிலாம் சொன்னாரு. அது பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா வந்து அப்ப வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதற்கப்புறம் இன்னும் அடுத்த வர 2031ஆம் தேர்தல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்ல நின்னாலும் அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஒருவேள திடீர் தளபதியா இருக்கிறவங்க எஸ்கே அவங்க கூட நிக்கலாம். அவங்களுக்கும் மக்கள் கண்டிப்பா ஆதரவு தந்து, அவங்களையும் அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார வைப்பாங்க. அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்குது.